வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ ஸோ டெவாப்ஸ் அப்படின்றத படிச்சா நமக்கு ஐடி செக்டார்ல என்னென்ன ரோல்ஸ் கிடைக்கும்? என்னென்ன வந்துட்டு ஆ ரோல்ஸ் கிடைக்கும்? பிளஸ் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெவாப்ஸ் படிச்சா என்னென்ன டெசிக்னேஷன்ஸ் ரோல்ஸ்னா டெசிக்னேஷன்ஸ் வேற ஒண்ணும் இல்ல. என்னென்ன டெசிக்னேஷன்ல வேலை கிடைக்கும்? பிளஸ் எவ்வளோ சம்பளத்துல வேலை கிடைக்கும்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்துட்டு டெவாப்ஸ் படித்தா டெவாப்ஸ் இன்ஜினியராகவே ஆயிடலாம். ஸோ ஜூனியர் டெவாப்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஒரு ஐடி செக்டரில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியாக்கர் கம்பெனியே வந்துட்டு தே ஆர் ரெடி டு பே அப் டு 7 lakhs per annum. அதே வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 14 lakhs வரைக்கும் ஃபார் அ ஃப்ரெஷர் தே ஆர் ரெடி டு பே. ஸோ உங்களோட நீங்கள் 6 month நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்துட்டு 14 lakhs சரிங்களா பர் ஆனம் விச் இஸ் ஒரு மோர் தென் 1 lakh நீங்கள் டேக் ஹோம் எடுத்துகிட்டு போகலாம் மாதத்துக்கு ஆஸ் அ ஃப்ரெஷர் சரிங்களா. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் கூகுள்லேயே நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஏர்ன் மோர் தென் 15 lakhs ஆல்சோ. ஸோ 7-6 வந்து மினிமம் வச்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு 12-13 மாதிரி ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஆல்ரெடி டெவாப்ஸில் இருக்கீங்க வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஈவன் ஒன் ஆஃப் மை கொலீக் வந்து ஹீ ஹேட் அரவுண்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 40 lakhs பேக்கேஜில் கூகுளில் பிளேஸ் ஆனார் ரீசெண்ட்லி ஒரு 6 months பிஃபோர். ஸோ இதுதான் டெவாப்ஸோட பேசிக் சேலரி. ஸோ டெவாப்ஸ் படிச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் மேனேஜர்ஸ். ஸோ ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வந்து ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்னு தனியாக டீமே இருக்கும். ஸோ அந்த டீமில் நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். செக்யூரிட்டி ஸோ டெவாப்ஸ் கூட நீங்கள் செக்யூரிட்டியும் சேர்த்து படிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங் வந்து இப்போ நான் சொன்ன டூல்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னலாக ஒரு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி இன்ஜினியராகவும் யூ கேன் டூ. அப்புறம் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர் இல்லை ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்ட். ஸோ இது இந்த டெவாப்ஸ்ன்றதே ஒரு ஆட்டோமேஷன் தான். அதாவது ப்ரீவியஸ் இருந்த அஜைல் மெத்தடாலஜியை கம்பேர் பண்ணுறப்போ இது ஹைலி ஆட்டோமேட்டட். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஏரியாவை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். பிகாஸ் அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஸ்பின் அப் பண்ணும்போது ஸோ அது வந்து இட்ஸ் கன்சிடர் அஸ் அ ஆட்டோமேஷன் சரிங்களா. ஸோ ஆட்டோமேஷனும் பண்ணலாம். அதே மாதிரி மோனோட்டோனஸ் டாஸ்க்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஸோ உங்கள் டீம்லேயோ இல்லை வந்து நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் கொடுக்குறவங்க கிளைண்ட்டுக்கோ வந்துட்டு நிறைய பேர் வந்து செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பேஷ் ஸ்கிரிப்டிங் ரன் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டும் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் ஆர்கிடெக்டாகவும் ஆகலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியராகவும் ஆகலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர். ஸோ வெப்சைட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்பீடில் கிடைக்கணும், எப்பயுமே டவுன் ஆகாமல் வந்து அப்லே இருக்கணும் அப்படின்ற ஹை அவைலபிலிட்டி அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஆர்இ ஸோ சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ன்ற ரோலையும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ டெவாப்ஸ் மேனேஜர் அப்புறம் வந்து நீங்கள் இந்த டெவாப்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்துட்டு கோடிங்கும் சேர்ந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சேர்ந்து படிக்கிறதால நீங்கள் டேரெக்டாக டெவலப்பராகவும் ஆகலாம், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டெஸ்டராகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா மீடியாக்கர் கம்பெனி ஒரு நார்மல் மிட் ரேஞ்ச் கம்பெனியே வந்துட்டு தே ஆர் ரெடி டு பே மோர் தென் 6 lakhs. அதே மாதிரி ரொம்ப டாப் நாச் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் தே ஆர் ரெடி டு பே ஈவன் மோர் தென் 14 lakhs. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, அந்த கம்பெனிஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்றதுல தான் இது ஹோலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா 7 lakhs 14 lakhs இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் த ஃபர்தர் வீடியோஸ்.